நேற்று இதே போன்றொரு ரயிலின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டான் இளவரசன் என கூறப்பட்டது. இளவரசன் இறந்த செய்தி அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு காவல்துறையுடன் அவருடைய தந்தையும் சிலரும் வந்திருந்தனர். மேலும் இளவரசனின் செய்தி பரவ தொடங்கியதும் ஊர் மக்கள் திரளத் தொடங்கினர். மக்கள் கூட்டம் இளவரசனின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்களை முன்வைத்தனர். வண்டியில மாட்டிருந்தானா பீஸ் பீஸ் ஆயிட்டுக்குவான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கால் கையில போட்ட செருப்பு அப்படியே இருக்குது, தலை வாரின தலை கொள்ள நல்லா அப்படி வெட்டிட்டு இருக்கிறாங்க, மூளை அப்படி செதிரி போயிட்டு இருக்கிறாங்க, வெட்டி கொண்டு போய் தண்டப்படி ரயில் மேல படுக்க வச்சிட்டாங்க. மக்கள் எழுப்பிய சந்தேகத்தின் விளைவாக நேற்று இளவரசன் மரணித்த இடத்திலேயே வன்முறை நிகழ்வுகள் தொடங்கின. இது ஒரு புறம் இருக்க, இம்மரணத்திற்கு முக்கிய காரணம் அரசியல் கட்சிகள் என்ற குற்றச்சாட்டு அரசியல் களத்தில் இருந்து எழத் தொடங்கியுள்ளது. கடந்த 10 மாத காலமாக அவருடைய திருமணத்தை இது ஒரு காதல் நாடக திருமணம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் இயக்கமாகவே முன்னெடுத்து சென்றது. தற்கொலையோ கொலையோ இது முழுக்க இதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். முறையான பிரேத பரிசோதனையும் இளவரசன் பாய்ந்ததாக கூறப்படும் ரயிலின் ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தினால் உண்மை தெரிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழுவுடன் இணைந்து அபினேஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.